எம்பெருமானின் ஒரே திருவடியை மனதில் எண்ணி அவரை 56 தேசமா அங்கம் அருணம் அவந்தி ஆந்திரம் இலாடம் எவரம் ஒட்டை கலிங்கம் கன்னடம் கன்னடம் தாத்தாரம் காம்போஜம் சகம் சத்திரம் சாரவம் சிங்களம் சிந்து சூரசேரம் சோழகம் திராவிடம் துளுவம் தெக்கரம் நிடலம் நேபாளம் பாஞ்சாலம் கப்பரம் பல்லவம் புலிந்தம் ஓடம் மகதம் மச்சம் மராடம் மாலவம் யுகத்திரம் வங்கம் வங்காளம் திடர்பொன்னனும் அவரை 56 தலை சிறந்த நாடா மகத தேசம். இந்த மகத தேசத்தை மரகத மன்னன் என்ற பெயர் தாங்கி சிறப்போடு அரசாட்சி புரிந்து வருகிறோம். மனிதனும் காலையில் எழுந்து மனிதனாய் பிறந்தால் நேம நிச்சயை முடித்து இஷ்டபல தெய்வத்தை வழிபடுவது வழக்கம். என்னுடைய இஷ்டபல தெய்வமா என்னை காத்து ரட்சிக்கக்கூடிய அன்னை சரதேவியை பணிந்து ஆட்சியை கவனிப்போம். அம்மா தாயே சரதேவி, நீங்க எத்தனை வந்த போலக பாரி எனக்கு முன்னதாக வந்து மன்னர் எப்பொழுது வருவார் என எதிர்பார்த்து ஆசனத்தை தொடர்ந்து எனக்காக காவல் இருக்கக்கூடிய காவலன் இன்றைய நிலையத்திலே உனக்கு முன்னதாக நான் வந்து விட்டேன். எனக்கு பின்ன வந்த காரணம் என்ன? ஐயோ மகராஜா, வரவே ஒரு பெரிய சோழ கொல்ல அந்த காவல் அவன் எத்த அடிப்பானா லவுண்டி கல்ல அப்படியே முதுவை பிடிச்சிக்குமா. எனக்கு ஒரே பெரிய பிள்ளை வீங்கி போச்சீங்கன்னா எனக்கு எத்தனை காட்டுறான் பல்ல இது பெரிய செல்ல அப்படியே உங்களாட்ட சொல்ல என்ன பண்ண ஒரு வஞ்சி அவளோட காதல கொஞ்சி கையை பிடிச்சி பேசினே நடந்து முட்டான் செஞ்சு அங்க வைக்குமா வெள்ளரி பிஞ்சி அதுல வாங்கின அண்டி சாரம் ஆட்சிக்குமா யாம் அந்த நடந்து வாசல வந்து நிக்கிறேன் எழுத்து மாதிரி நிக்கிறேன் அழகான ஒரு பெட்டை அது என் கண்ணுல பட அவன் கூட கொஞ்சம் 5 பேர் அடங்கி ஆளுக்கு என்ன ஒண்ணு விட எனக்கு இருக்குது நிறைய போட நீ அதெல்லாம் போட ஏண்டா உனக்கு இந்த வயசுல தேவை அதெல்லாம் இந்த வயசுல தேவையா உனக்கு
நாடு நம் நாடு. அது எனக்கு தெரியாதா? நான் வாழக்கூடிய நாடுங்க. நான் வாழக்கூடிய நாடு எல்லாருக்கும் தெரியும். தெரியும். இருந்தாலும் நான் ஆளக்கூடிய இந்த நாட்டுக்கு பெயர் என்ன? நாடு என்றால் பெயர் ஒன்று இருக்கும். ஆமா, இதுதான் மகத தேசம் என்று நினைப்பார்கள். ஊர் ஒன்று இருந்தால் அதுக்கு பெயர் ஒன்று இருக்கும். பொருள் ஒன்று இருந்தால் அதுக்கு ஒரு பெயர் ஒன்று இருக்கும். ஆமா. இது எப்பேற்பட்ட நாடு தெரியுமா? வாழைப்பழம் மட்டும்தான் இருக்கு. ஏன் அதையும் நீ எடுத்துருந்த? ஆப்பிள் ஸ்வீட்ல இருக்கு. அதெல்லாம் உனக்கு முன்னே யாரும் எடுத்துதான். மகள தேசத்தினுடைய பெருமை என்னவென்று சொல்லுவோம். இது எப்பேற்பட்ட நாடு? இந்த மகள தேசத்துக்கு இன்னும் 2 பெயர் உண்டு. கிரிவரசாபுரி. கிரி என்றால் மலை. என் நாட்டை சுற்றி மலைகள் கிரிவரசாபுரி, கைவல்யமாபுரி என்று சொல்வார். இருந்தாலும் 3 பெயர்களை தாங்கிய இந்த மகத நாட்டினுடைய பெருமையை சொல்ல வேண்டுமானால் இது மலைகளிலே உயர்ந்த மலை. மலைகளிலே உயர்ந்த மடிந்த நாடு, வானவியை வழங்குகிற நாடு, உலகின் நிலை பொருள் எல்லாம் முடிக்கின்ற நாடு, ஒன்றொழிலும் வாணிகமும் உயர்ந்த பெருநாடு, கடலோடு மலைமுடியை கண்டதம நாடு, கடவுளர் கோயில்களே காட்சியடி நாடு, பல சமய உண்மையா பகத்தொழில் நாடு, பழமமிகு புகழ் பெருகும் எங்கள் மகத தேச நாடு. மகத தேசத்துக்கு எதுவுமே கிடையாது. நமது நாட்டை கவி புலமை பாடும் திருநாடு. ஆமா ஆமா. அது மட்டும் இல்ல, இந்த நாட்டிலே என் சிரசிலே மணிமுடி தரித்து கரத்திலே வாள் கொடுத்து மக்கள் காவலன் நீ என்று சொல்லி மறைந்தார் என் தந்தை. அன்றிலிருந்து இன்று வரை நாட்டு மக்களுக்கு யாதொரு குறை வராமல் அரசாட்சி செய்து வருகின்றேன். இருந்தால் நாட்டினுடைய வளப்பத்தை விசாரிக்க ஆசைப்படுகிறேன். நான் கேட்கவும் நீ பதில் கூறவும். கவலை நாட்டு மக்கள் நல்ல எனக்கு சேர வேண்டிய கப்ப பணத்தை முறையாக செலுத்துகிறார்கள். கேட்பதற்கே மிக சந்தோஷமாக இருக்கிறது. ஆனால் இந்த கிரிவரசாபுரியே சந்தோஷமாக செழிப்பாக இருக்கின்றது. மக்கள் எல்லோரும் மன நிம்மதியோடு வாழ்கிறார்கள். ஆனால் என் மனதிலே சிறிய வயது நிரம்பி இருக்கிற நேரத்தில் கற்பிணி என்ற ஒரு பெண்ணை பார்த்து எனக்கு திருமணத்தை முடித்தார்கள். சந்தோஷம். ஒரு நாட்டுக்கு மன்னனாக வேண்டுமானால் அவன் திருமணம் முடித்திருக்க வேண்டும். தகுதி. அதனால் முதலிலே கற்பிணி என்ற ஒரு பெண்ணை மணந்து முடிசூட்டிக் கொண்டேன். 10 ஆண்டு காலம் முன்னோடி விட்டது. இந்த 10 ஆண்டு காலமாக அவளோடு சேர்ந்து எனக்கு ஒரு வாரிசு என்பதை ஏற்படுத்தி தர இருந்தார்கள். கட்டுப்படுத்த
பிள்ளை பிறப்பது நாட்டையாளர்களுக்கு மட்டுமல்ல. நாம் இறந்தால் எள்ளும் தண்ணீர் இறைப்பதற்கு ஒரு பிள்ளை வேண்டும். ஆமா இருக்கிறாரு. அப்புறம் நான் ராமச்சந்திரன் போனவா ஆமா அந்த மாதிரி அப்படி பேர் சொல்வதற்கு ஒரு பிள்ளை ஒரு பேர் சொல்வதற்கு ஒரு பிள்ளை ஈமைக்கு சொல்லக்கூடிய எள்ளும் கற்பனை இறைப்பதற்கு ஒரு பிள்ளை. இப்ப நம்மோடு நாடகம் நடத்தி கொண்டிருக்கின்றாரு இந்த சத்தியஜோதி நாடக மன்றத்திலே. ஆமா இதே கிராமத்தை சேர்ந்த இப்ப நம்ம எல்லாம் வரவழைத்து இங்கு சிறப்பு செய்து கொண்டிருக்கிறாரு நம்முடைய சகோதரர் ராமமூர்த்தி. அவர் அவங்க குடும்பத்துல 6 பேருக்கு ஈமக்கிரியை செய்து இது போன்ற நாடகங்களை வைத்து சிறப்பு செய்து கொண்டே இருக்கின்றார். என்ன எவ்வளவு இது பண்ணாலும் மனசுக்கு ஒரு கஷ்டம் இருந்தாலும் அவங்க தங்கச்சி பிள்ளை அவர் இறந்ததற்கு சிறப்பு செய்து இது போன்ற நாடகத்தை நடத்தி சொர்க்கபதவி அடைய செய்தார். அதன் பிறகு அவருடைய அண்ணங்கள் 2 பேர் சுந்தரமூர்த்தி ஜெயமூர்த்தி 2 பேர்களும் காலம் சென்று விட்டார்கள். அவர்களுக்கு இது போல் சிறப்பினை செய்து நம்மை போன்ற நாடகதாரிகளை கொடுத்து நாடகத்தை நடத்தி சேர்த்தார். அதன் பிறகு அவங்க அப்பா மாசிராமணி, அதன் பிறகு அவங்க அம்மா ஜெயலட்சுமி, இத்தனை பேருக்கும் அதற்குத்தான் பெருமை. அது மட்டும் இல்ல, ஆண்டவன் அவருக்கு நல்லதை கொடுப்பார், இன்னமும் சொல்லுமா இருப்பார், நல்ல சுகமாக இருப்பார், செல்வத்தோடு வாழ்வார். எல்லோருக்கும் செய்யணும்னா அவருக்கு எல்லாருக்கும் அந்த எண்ணம் வராது. அதுபோல் சிறப்புகளை செய்து கொண்டிருக்கிற நம்முடைய தோழர் அவர் அவர்களும் சாலோக சாமீப சாலுக சாகிச்சுவது 4ஆம் பதவியில் போய் சேர வேண்டும். கடைசி வரை இருந்து நம்மோடு இருந்து அவர் சிறப்போடு வாழ வேண்டும். அது போல எள்ளும் தண்ணீர் இறைப்பதற்கு ஒரு பிள்ளை வேண்டும். அந்த பிள்ளை எனக்கு கிடையாது. அதற்கு இப்படியே இருந்தால் மகத தேசத்தை நமக்கு பின்னால் உடி சூட்டவும் ஒரு ஆண் பிள்ளை வேண்டுமே என்பதற்காக அவருடைய தங்கை இருந்தார் பொற்பிலி. அவளை திருமணம் செய்து 6 ஆண்டு காலமாக அது ஒரு 10 இது ஒரு 6 14 ஆண்டு காலமாக ஒரு மனைவிக்கு 2 மனைவியை திருமணம் செய்து இருவருக்குமே குழந்தை இல்லை. ஒண்ணுக்கே முடியல. இங்க 2 கட்டி மகாராஜா இந்த மகத தேசம் அளவு இருக்கு. உங்களுக்கு பின்னால ஒரு வார்த்தை இல்லையே. வாரிசு இல்ல, பெயிண்ட் இல்ல, இருந்தாலும் என் மனைவிமார்களை முன்னே விடுத்து போகிறார் மனைவி என்று சொல்கிற பொழுது பேசுறாங்க அம்மா அவங்களை பற்றி. இருந்தாலும் இந்த வார்த்தையை கேட்பதற்கு நமக்கே மனம் படம் வைக்கிறது. அவளுக்கு எப்படி இருக்கும்? இருந்தாலும் அவர்கள் இருவரும் மனச்சோர்வுடன் இதையே நினைத்து அண்ணன் தண்ணி ஆகாரம் எல்லாரும் அம்மா பெரியம்மா அந்த புள்ளோக தழுவுறாங்க, சின்னம்மா அந்த புள்ளோக தழுவுறாங்க. இருந்தாலும் அவர்களை அழைத்து அவர்கள் மனதை கேட்க வேண்டும். அதனால் என்ன செய்கிறேன், என் முதல் மத்தியாகிய கற்பிணியோடு அவருடைய தங்கை பொற்பிணியை இருவரையும் சேர்த்து அழைத்தால்